நிறங்கள் 3 2024 தமிழில் தியேட்டர் வெளிவந்த ஒரு ஃபீல் குட் எமோஷனல் மூவி. கார்த்திக் நரேன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ரகுமான், சரத்குமார் மற்றும் பல படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தலாம். அதில் 3 விதமான கேரக்டர் காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு அதர்வா. இவங்க எப்படியாவது சினிமாவில் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக லட்சிய கனவோட இருக்காங்க. ஆனால் இவங்களுடைய கதை திருடப்படுது. அடுத்த கேரக்டர் ரகுமான். அவங்களுடைய பொண்ணு காணாமல் போயிடுறாங்க. இவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு படத்தில் ஒரு குட்டி ஹீரோன்னு சொல்லலாம். அவங்களும் ரகுமானும் அவங்க பொண்ணை தேடி தேடி எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சரத்குமார் சார் வழக்கம் போல போலீஸ் ஆஃபீஸராக வராரு. அவருக்கும் மந்திரிமானுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனையில் மந்திரி எப்படியாவது சரத்குமார் சாரை போட்டு தரணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாரு. இப்படி இந்த 3 கதைகளும் ஒரே கிளைமேக்ஸில் இணைக்கிறாங்க. அதுதான் இந்த படத்துடைய உண்மை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே கிளைமேக்ஸ் தாங்க. சரியான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. யாருமே எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் வந்திருக்கு. நம்ம படம் பார்த்துட்டே இருக்கோம். ஃபஸ்ட் ஹாஃபு கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு அப்படியே மினிமம் போகும். ஆனால் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஒருத்தர் வெளி தோட்டத்தில் அப்படியே ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க. அதாவது ரகுமான் கேரக்டர் வெளி தோட்டத்தில் டீசெண்டாக இருக்கிற கேரக்டரு பார்த்தா ஒரு ஆசிரியர். அவர் பார்க்கும்போது நமக்கு மதிப்பு மரியாதை வரும். ஆனால் கிளைமேக்ஸில் பார்க்கும்போது என்னையா அது இப்படி நம்ம யோசிக்கவே முடியாது. அவருடைய கதை இப்படி தாப்பா முடியும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அதர்வா அவங்களுடைய ஸ்கிரிப்ட் திருடப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து அது திருடி அது கடைசியாக எங்கே போய் முடியுது, எப்படி யார் கையில் சிக்குது அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸ் கொண்டாந்துருப்பாங்க. இந்த கிளைமேக்ஸும் சரத்குமார் சார் இவங்க 2 பேர்த்துடைய கிளைமேக்ஸ் ஒன்று தான். அது பார்க்கும்போது அதுவும் அதே மாதிரி தான் புல்லறியுதுங்க. இப்படி கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்குது. அதேமாதிரி அந்த பாய் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாங்க, குட்டி ஹீரோ, ஒரு சின்ன பையன் +2 படிக்கிற பையன். அது அதே மாதிரி தான். இவங்க 3 பேர்த்தையும் ஒரு கிளைமேக்ஸில் நினச்சிருப்பாங்க. அது தரமாக இருக்குது. அதேமாதிரி படத்துடைய ஆக்டிங் மற்றபடி படத்தில் அதர்வா அவங்களுடைய கேரக்டர் அவங்க கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சரத்குமார் சார் எப்பவும் போல் ஜென்யூவான ஒரு அனுபவ ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு. ரகுமான் சார் தன்னுடைய பொண்ணை காணன்றப்படி தேடிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர் நல்லா சூப்பராக ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. இப்படி 3 கேரக்டரும் அழகாக உருவாக்கி கொண்டு போயிருக்காங்க. ஜேக்ஸ் விஜய் அவங்களுடைய மியூசிக் மியூசிக் நல்லா தரமாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கடைசி வரைக்கும் மியூசிக் சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிஜே டோமி அவங்களுடைய சினிமோகிராஃபி ஒளிப்பதிவு சூப்பராக தரமாக இருக்குது. விஷுவல் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்குது. கேமரா ஆங்கிள் நல்லா இருக்குது. பெரும்பாலும் நைட்டில் எடுக்கப்பட்ட அந்த சீன்ஸ் விஷுவலாக நம்ம காமிக்கிறாங்க. சரத்குமார் சார் வரதாகட்டும், சரத்குமார் சார் ஒரு குறைவான சீன்ஸ் தான் வராரு. அவர் வர்ற ஆங்கிள் அப்படின்ட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே அதர்வா அதர்வா அதை அந்த போதைப்பொருள் யூஸ் பண்ணால் தான் கதை எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் உலகத்தில் நிறைய பேர் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இது ஏன் எந்த வகையில் இப்படி கொண்டு வந்தாலும் தெரில. கேரக்டருக்கு என்ன கோபம்னு தெரில அந்த கேரக்டர் மேலே. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வன்மையை காமிச்சிருக்காங்க. அது அதர்வா வர்ற சீன் அந்த ட்ரக் அடிஸ்ட் அப்படின்ட்டு அப்படியே விருண்டு இருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னடா இப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, அச்சா ஏதாவது ஸ்கிப் பண்ணுப்பா அப்படிங்கிறத தோணுது. ஏன்னா பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி எடுத்துருக்காங்க. அதர்வா வர்ற அந்த கேரக்டர் சீன்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு அப்டேட்டோட காமிச்சிருக்கலாம். ஒரு ரசிக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். ஒரு மாதிரி ரிலேட்டடாக காமிச்சிட்டாங்க. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். இந்த படம் இப்படி சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவிஸ் உங்களிடம் உங்கள் கவி பாரதி.